வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஈவெண்ட் பண்ணால் நீங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க. எங்கே ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது ஓமானுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது, ஓமானுக்கு போகலான்னு டிசைட் பண்ணாங்க. இந்த வாட்டி 15th மே அன்னைக்கு சலாலாலையும் 16th மே மஸ்கட்லேயும் ஈவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சலாலாலையும் மஸ்கட்லேயும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த கூகுள் ஃபார்ம் இருக்குது. அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு மார்க்கெட் 400 பாயிண்ட் அப்பு. ரொம்ப நேரம் தாங்காது. இன்றைக்கே விழுதா, டியூஸ்டே விழுதா, இல்லை அதுக்கப்புறம் மெதுவாக விழுதான்னு பார்ப்போம். இது ஒரு ரிலீஃப் ரேலி. நேற்று ரிலீஃப் ரேலி அமெரிக்காவில் இருந்தபோது நேற்று நம்ம லீவில் இருந்தோம். அது காம்பன்சேட் பண்ணுற ரிலீஃப் ரேலி. பட் நேற்று நைட் அமெரிக்கா பொத்துன்னு விழுந்துருச்சு. எஃப்ஐஐ விற்கிறாங்க, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் தான் வாங்குறாங்க. இது ரொம்ப நாள் தாங்காது. நேற்று டிசிஎஸ் ரிசல்ட்ஸை பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த ரிசல்ட்ஸும் ஒன்றும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹாப்பி நியூஸு, கோல்டு 10,000 தாண்டிடுச்சு. உங்களுக்கு நியூஸ்லலாம் சொல்ல மாட்டாங்க. இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு நாளைக்கு நியூஸில் வரும். பட் இன்றைக்கி கோல்டு 10,000 தாண்டிடுச்சு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இது எப்படி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 24 கேரட் கோல்டு எடுத்துக்கோங்க. 9,540 ரூபா இன்றைக்கி 24 கேரட் கோல்டோட விலை. அதாவது நீங்கள் வெறும் ஸ்டாம்பிங் மட்டும் பண்ணிங்கன்னா சீப்பஸ்ட்டு 2%, அது 190 ரூபா ஆகும் 2%. அதுக்கப்புறம் 3% ஜிஎஸ்டி. இதெல்லாம் சேர்த்திங்கன்னா 10,022 ரூபா. பட் நீங்கள் டைட்டன் இல்லாட்டா வேறு ஏதாவது கடைக்கு போனீங்கன்னா இதுக்கு மேலே இருக்குங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 22 கேரட் கோல்டு 8,745. அதில் எந்த நகைச்சிட்டு கடை எங்கே போனாலும் 16% சொல்லுவாங்க. நார்மலாக 10% கம்மியாக மேக்கிங் சார்ஜ் யாரும் பண்ண மாட்டாங்க. அந்த 10% மேக்கிங் சார்ஜ் போட்டுட்டு அதெல்லாம் பண்ணாங்கன்னா 9,600 வரும். அதுக்கு மேலே 3% போட்டால் 10,000. என் டீம் என்ன சொல்கிறாங்கன்னா, சீட்டுக்கு 16% செய்கூலி செய்தாரம் 8,750 1,200 அதே 10,000 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ நீங்கள் நகன் வாங்க போனீங்கன்னா 1 கிராம் 10,000 தாண்டிடுச்சு. இது எந்த டிவிலையும் இப்போ வராது. செய்கூலி செய்தாரம் இல்லாமையே 24 கேரட் ஃபஸ்ட்டு 10,000 தாண்டும். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதத்தில் இந்த 22 கேரட் கோல்டும் பின்னாடி வரும். அதனால் நடுவில் 3 நாள் விழுந்தபோது நீங்கள் பயந்ததெல்லாம் ஒன்றும் அர்த்தமே கிடையாது. நீங்கள் 400 கிராம் நான் சொல்கிறச்ச பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்ரெடி 7,000 ரூபாய்க்கிட்ட லாபத்தில் உட்காந்துட்டுருப்பீங்க. நல்ல கம்ஃபர்டபுள் மார்ஜினில் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அதனால் நடுவில் யாராவது தங்கம் விழுந்துடும், 5 வருஷம் கழிச்சு என்ன ஆகும், அதை பற்றியெல்லாம் இப்போ கவலைப்படாதீங்க. இப்போ என்ஜாய் பண்ணுங்க. இப்போது அடுத்தது டிசிஎஸோட Q4 ரிசல்ட் நெட் ப்ராஃபிட் 1.7% குறைஞ்சிருக்கு. இயர் ஆன் இயர் 12,224 crores தான். ரெவென்யூ 5% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். பட் குவார்டர் ஆன் குவார்டர் வெறும் 0.8% தான் ஏறி இருக்கு. ப்ளூம்பர்க் எஸ்டிமேட் பண்ணது 12,766 கோடி. அது இல்லை. ஃபுல் இயர் பர்ஃபார்மன்ஸ் 48,553 கோடி ப்ராஃபிட்டு, 5.8% அப்பு. ரெவென்யூ 2,55,342 கோடி, 6% இயர் ஆன் இயர். $30 பில்லியன் மேலே ரெவென்யூ வந்துடுச்சு. இது ஃபஸ்ட்டு டைம் இன் தேர் ஹிஸ்ட்ரி. ரத்தன் டாட்டா இல்லாத வருஷத்தில் $30 பில்லியன் டர்ன் ஓவர் பண்ணியிருக்கு கம்பெனி. இதில் இந்தியா 33% க்ரோத்து. நார்த் அமெரிக்காவில் 2% பிஸ்னஸ் குறைஞ்சிருக்கு. யூகேல 1.2%, யூரோப்பில் 1.4%, ஏஷியா பசிபிக்கில் 6.4%, இந்த மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆஃப்ரிக்காவில் 13.2%, லாட்டின் அமெரிக்காவில் 4.3%.
BFSI வந்து 1.3 குவார்டர் ஆன் குவார்டர், 2.5 இயர் ஆன் இயர். எனர்ஜி ரிசோர்சஸ் 4.6, டெக்னாலஜி அண்ட் சர்வீசஸ் 1.1, கன்சியூமர் பிஸ்னஸ் 0.2 குறைஞ்சிருக்கு, லைஃப் சயின்சஸ் 0.6 குறைஞ்சிருக்கு, மேனுஃபேக்சரிங் 0.5 குறைஞ்சிருக்கு. ஆனால் டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ $12.2 பில்லியன். இதுதான் அவங்களோட ஹையஸ்ட் எவர். இதெல்லாம் நான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரிசல்ட் சொல்கிறேன். வெறும் 650 பேர் தான் வேலைக்கு சேர்த்துருக்காங்க. லெஸ் தென் 0.1% ஆஃப் டோட்டல். 30 ரூபா ஸ்பெஷல் டிவிடெண்ட் இந்த மாதிரி ஆட்களுக்கு. தேங்க்யூ வெரி மச் சார், ரொம்ப நன்றி. 63 ரூபாய்க்கு வாங்கினதுக்கு இந்த வருஷமே 125 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்கு. இதான் யானையை பற்றி. இருந்தாலும் 1000 பொண்ணு, செத்தாலும் 1000 பொண்ணுன்னு சொல்கிற மாதிரி இது. எங்கேயோ 2008 நிறைய வாங்கி சாப்பிட்டோம். பாவம் கஷ்டப்படாத 65 ரூபாய்க்கு வாங்கினதுக்கு 128 ரூபா காசு வச்சுக்கன்னு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 45,612 கோடி ரூபா பே அவுட். இதில் டாடா சன்ஸ்க்கே 32,722 கோடி. சம்பளம் ஹைக்ஸ் எல்லாம் இந்த வருஷம் கிடையாது, வேரியபிள் பே போனஸ் மட்டும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹையரிங் இந்த வருஷம் 42,000 ஃப்ரெஷர்ஸ் சேர்ப்போங்கிறாங்க. எவ்வளோ பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது, எப்போ எங்கே போவாங்கன்னு தெரியும். சரிங்களா? இதெல்லாம் இங்கே இப்போ 3வது போல ட்ரேட் யுத்தம் நடந்துட்டு இருக்கு. ட்ரம்ப்புக்கும் சைனாக்கும் நடுவில் நடக்கிற பாக்ஸிங் மேட்ச். இந்த பாக்ஸிங் மேட்ச் உங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணும்? ட்ரம்ப் வந்து டோட்டலாக 145% டாக்ஸ் ஏற்றிட்டார் சைனீஸ் குட்ஸில். 5 பொருள் சைனா எக்ஸ்போர்ட் பண்ணுறான்னா ஒரு பொருள் தான் அமெரிக்காலேருந்து வாங்குறாங்க. அமெரிக்கன் டாக்ஸஸ் 84%. இதனால சைனாவுக்கு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அமெரிக்காவில் விலைவாசி இறங்கிடுச்சு. CNN ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. 2 ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் அதை என்ன ப்ராப்ளமில் இருக்காங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. 3 மாதத்தில் நாங்கள் எங்கள் கடையெல்லாம் மூடணும், ஆட்களை வேலையை விட்டு அனுப்பணும், எங்களால் லோன் கட்ட முடியாது, வீடு போயிடும் அப்படின்னு அந்த 2 பெண்மணிகளும் சொன்னாங்க. நேற்று S&P 500 3.5% விழுந்தது, டவ் 2.5% விழுந்தது, நாஸ்டாக் 4.3% விழுந்தது. இது என்ன ஆகும்னா, சைனா ஒரு அத்தாரிட்டேரியன் ரிஜிம். ஜிபிங்க ஒன்றும் கேட்க முடியாது. அவன் ஆல்ரெடி என்ன அடிபாதாளத்துக்கு ரேட்டுக்கு தள்ளிட்டான். அதனால அமெரிக்கா இல்லாத எக்ஸ்போர்ட்டை மற்ற ஊருக்கு அனுப்புவோம். கொஞ்சம் அடிபடும். அமெரிக்காவுக்கு விலைவாசி ஏறும், ஓவர் நைட் அடிபடும். ட்ரம்ப்னால அமெரிக்காவுக்கு வரப்போகிற எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ், பல ப்ராப்ளம்ஸ் வரும். விலைவாசி ஏறும். அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினாலும் ஏற்றுவாங்க. அமேசான் வந்து சைனீஸ் ஆர்டர்ஸை கட் பண்ணிட்டாங்க பிகாஸ் யூஎஸ் டேரிஃப்ஸ். முதல்ல வியட்நாமையும் கட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வியட்நாமில் டேரிஃப் பாஸ் அப்படிங்கிறதுனால இவங்களும் பாஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து யூரோப்பியன் யூனியன் வந்து பல டாக்ஸஸ் போடுறதா இருந்தால் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ட்ரம்ப்பும் பாஸ் பண்ணியிருக்கிறதுனால. ஆனால் இதோட எஃபெக்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. கூகுளில் 100கணக்கான எம்ப்ளாயீஸை டாட்டா சியூ பை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆண்ட்ராய்டு அண்ட் பிக்சல் இதில் பல பேரை வேலை கூட்டு அமைச்சிட்டாங்க. எக்ஸாக்ட் நம்பர் சொல்ல, பட் இந்த நம்பர்ஸ் செவரல் ஹண்ட்ரட்ஸில் இருக்குன்ட்டாங்க. கூகுளே அனுப்புகிறான்னா மற்றவங்கள்லாம் ஃபாலோ மாதிரி அடிப்பாங்க. அதனால இது வந்து ரியலி பேட் நியூஸ். லெக்ஸஸ், அதாவது லக்ஸரி எக்ஸ்போர்ட் டு யூஎஸ்ன்னு பேர். லெக்ஸஸ் வந்து டொயோட்டாவோட சப்சிடரி. ஹை எண்ட் கார்ஸ் பண்ணுறாங்க. 19% ரீட்டைல் சேல்ஸ் க்ரோத்து ஏறி இருக்கான் February 25. அதனால பணக்காரங்க ஜாலியாக கார் வாங்கிட்டு இருக்காங்க, ஏழைங்க கட்டப்படுறாங்க. பணக்காரன் மார்ச் இயரில் கம்பெனியில் டேக்ஸ் கட்டாமல் இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா 61% லெக்ஸஸ் வாங்கியிருக்கான். இந்த 90 நாளைக்கு ட்ரம்ப் நோ டேக்ஸ்ன்னு சொன்னதுனால ஃபார்மா கம்பெனிலாம் சர்ஜ் ஆயிருக்கு. அட் ஒன் டைம் சன் ஃபார்மா 5% சர்ஜ் ஆயிருந்தது. அதனால இது நல்ல செய்தி. டாடா ஸ்டீல் இன்னைக்கு 5-6% ஏறி இருந்தது. நெதர்லாண்ட்ஸ் கவர்மெண்ட்டோட எங்களுக்கு அக்ரிமெண்ட் வந்துடுச்சு, எங்களோட ரீஸ்ட்ரக்சரிங்கை பண்ணுறதுக்கு பர்மிஷன் கிடச்சிருச்சுன்னு அது ஏறிடுச்சு. இப்போ வந்து பவர் டைட்டன்ஸ், அதாவது டாடா பவர், அதானி பவர், மற்ற கம்பெனி எல்லாமே இப்போ ஸ்டேட் கிராஃப்ட் அப்படின்னு நார்வேஜியன் கவர்மெண்ட்டோட இந்தியன் ரெனியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸை
வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. வைட் டாட்டாஸ் அப்படிங்கிறதுக்கு ஒருத்தர் ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டாரு. இந்தியாவிலேருந்து எக்ஸிட் ஆகிற ஒன் மோர் ஃபாரினர் ஹைட்ரோ கார்பன், விண்டு, சோலார்னு தனித்தனியாக விற்கிறதுக்கும் தயாராக இருக்கிறார். அதானியும் போட்டியில் இருக்காரு, டாடா பவரும் போட்டியில் இருக்காரு. அதனால யார் இது ஜெயிப்பாங்கன்னு தெரியாது. சைனீஸ் ஸ்டீல் இந்தியன் ஷேர்ஸை 12% அண்டர் கட் பண்ணியிருக்காங்க. இதனால பின்னாடி ஸ்டீலுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ சைனீஸ் ஸ்டீல் ரொம்ப சீப்பாக இருக்கும், மார்க்கெட்டில் வரும். அதனால ப்ரெஷர் வர செய்யும். இன்னைக்கு இவ்வளோதான் நியூஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. வணக்கம், நன்றி. எங்கள்கிட்ட 4 சேனல் இருக்குது. ஹிந்தியில் பைசா போல்தா ஹை, கன்னடத்தில் மணி மாத்து, தெலுங்குல மணி மாத்துலு, மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு. இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாருக்கெல்லாம் இந்த லாங்குவேஜ் தெரியுதோ அவங்கள அந்த சேனலை பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு மணிபேஜ்.com விசிட் பண்ணுங்கள்.